அவர் அழிச்சுன்னு வரதுக்காக வந்திருக்கான். அவர் கூப்பிட்டார். அந்த திருப்பங்கூருக்கு போற போது தன்னை மறந்து போறாராம். ஏன்னா ஒரு கஷேத்திரத்துக்கு போற போதே ஒரு பக்தி உண்டாகணும். கஷேத்திரத்துக்கு போற போது அந்த பகவானை நடிச்சுக்கிட்டே போகணும். சில பேர் கஷேத்திரத்துக்கு போறதே பிக்னிக்கா வச்சிருக்கான். பிட்ஸ்பர்க் போயிருக்கணும். அங்க போனா என்னமா சாப்பிடலாம் தெரியுமா? நானும் தான் சாப்பிட்டேன். போய் திருசா என்ன ருச்சியா இருக்கு தெரியுமோ? எனக்கு பெருமாளே ஞாபகம் இல்லை, அங்க இருக்கிற உப்மா தான் ஞாபகமா இருக்கு. பாபா பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். லோகத்துல நீ என்ன கஷ்டப்படுறியோ அது உனக்கு தெரியலடா. அதான்டா நாமெல்லாம் நன்னா இருக்கோம் நடிச்சுட்டு இருக்கவே தவிர எனக்கு நமக்குள்ள என்ன வேதனை இருக்கு நமக்கு தெரியாம கஷ்டப்படுறமே. அந்த பயத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பார் அவர். அந்த ஊருக்கு கஷேத்திரத்துக்கு போற போதே சிவபெருமான நடிச்சுக்கிட்டே போறார். அந்த தேரடியில போய் நிற்கிறார். தேரடியில போய் நிற்கிற போது உள்ள இருக்கிற சுவாமி தெரியல. யாரோ சொன்னாலே வந்துட்டார். என்னமோ மறைக்கிறது. உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகம் தெரிகிறது. ஆனா மூர்த்தியை பார்க்க முடியல. என்னமோ மறைக்கிறது. என்னமோ மறைக்கிறதேன்னு பார்த்தா பெரிய நந்தி சுவாமி சந்நிதியை மறைக்கிறான் பாருங்க. சில பேர் தர்மகர்த்தா அவனுக்கு பெரிய முதுகு. அவன் என்ன பண்ணுவான்? நந்திகேஸ்வரனை பார்த்து கேட்கிறார். அவர் கேட்டா இவன் யாரோ ஒரு புலையன் இவன் சொன்னா போறா. அதனால உள்ள இருக்கிற மூர்த்திகிட்டே போனார் அவர். சிவலோகநாதா, ஹே சிவலோகநாதா, வழிமறைத்தீருக்கு மலை போலே உருமாடு படுத்திருக்குதே சிவலோகநாதா.